இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நமக்கு வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் பக்கத்தில் இருக்குது. சும்மா ஒரு இட்லியை போட்டு சாப்பிடுவோம். இல்லை சுடு பாருங்கள், இட்லி சுட சுட வச்சாச்சு. பாருங்கள், சட்னி நமக்கு வந்துச்சு. நல்லெண்ணெய் இருக்குது. போட போகிறோம். வாழைத்தண்டு சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாழைத்தண்டு சட்னி